friends, welcome to Tech Tutor Tamil channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Lombok Annotations தான் வந்து பார்க்க போறோம். இந்த annotations எதுக்காக Spring Boot applicationல தேவைப்படுது அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம basically நம்மளோட projectsல வந்து entity classes இருக்கும் like student, customer classல இந்த classesல வந்து நம்ம நிறைய codes வந்து எழுதிருப்போம் like getter, setter, அடுத்து வந்து constructor, அடுத்து to string, equals இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் எழுதிருப்போம். இந்த மெத்தட்ஸ்லாம் என்ன யூஸ் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து உங்க அப்ளிகேஷன் ரன் பண்றதுக்காக தான் தேவைப்படும். பட் இதுக்கு வந்து பிசினஸ் யூஸ் கேசஸ் வந்து இருக்காது. இந்த டைப் ஆஃப் மெத்தட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களோட எல்லா கிளாஸஸ்லயுமே இருக்கும். அப்ப இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா boilerplate codes அப்படின்னுவாங்க. இது என்ன இந்த அனாலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அனாலஜி வந்து பிரிண்டிங் சிஸ்டம்ல இருந்து எடுத்திருக்காங்க. பிரிண்டிங் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு அச்சு இதை வந்து ஏத்திட்டோம் அப்படின்னா அதை வந்து திருப்ப காப்பி பண்ணுவாங்க. பிரிண்ட் பண்ணதவே வந்து திருப்ப பண்ணுவாங்க. அதுதான் ஒரு கிளாஸ்ல எழுதிருக்கிற அதே மாதிரி கான்செப்ட் ஆர் லாஜிக் வந்து எல்லா கிளாஸஸ்லயும் இருக்கும். பட் அதோட யூஸ் கேஸ் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ரன்னிங்க்கு தான் தேவைப்படும். அது பிசினஸ் வேல்யூஸ் ஆட் பண்ணாது. ஸோ இந்த சினாரியோவை மிட்டிகேட் பண்றதுக்காக வந்தது தான் பாத்தீங்கன்னா Lombok Annotation அப்படின்றது. இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட மாடல் கிளாஸஸ்ல இருக்கிற ரெக்கரண்ட்லி யூஸ் பண்ற சில மெத்தட்ஸை வந்து ஒரு அனோட்டேஷன்ஸை வச்சு நம்ம ஈஸியா வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த டிபெண்டன்சி நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கோட் லைன்ஸ் வந்து ஃப்ரம் ஒரு 100 லைன்ஸ்ல இருக்கிற கோடை வந்து நீங்க ஒரு 20-30 லைன்ஸ் ஆஃப் கோடா வந்து கன்வெர்ட் பண்ண முடியும் பை யூசிங் தீஸ் அனோட்டேஷன்ஸ் தான். ஸோ அதனால வந்து இதோட அட்வான்டேஜ் வந்து நிறைய இருக்கு. பட் இதை எப்படி பண்ணலாம், இது எதுக்காக அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட அப்ளிகேஷன்ல இருக்கிற boilerplate கோட் அல்லது ரிப்பீட்டட் கோட்ஸை ரிமூவ் பண்றதுக்கு தான் இந்த டிபெண்டன்சி தேவைப்படுது. பட் இந்த டிபெண்டன்சியை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், என்ன மாதிரி அனோட்டேஷன்ஸ் இருக்கு, ஒரு அனோட்டேஷனுக்கும் என்ன யூஸ் கேஸ் அப்படின்றது வந்து நான் டீடைல்டாக வந்து கவர் பண்றேன். ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே போல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எப்படி நம்ம ப்ரோக்ராமில் நம்ம ப்ராஜெக்டில் இந்த Lombok Annotations இம்ப்ளிமெண்ட் பண்ணுறலான்றதை பார்க்கலாம். இதுக்கு வந்து 4 ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ரியல் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம டிபெண்டன்சி வந்து ஆட் பண்ணணும். அஸ் யூஷுவல் நம்ம pom.xml இந்த பர்டிகுலர் டிபெண்டன்சி வந்து ஆட் பண்ணணும். அது வந்து ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து டெமோவில் வந்து விசுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுறேன். பட் உங்களோட கேஸில் நீங்கள் இன்டெலிஜே யூஸ் பண்ணலாம், இல்லை எக்லிப்ஸ் ஐடி யூஸ் பண்ணிடலாம். எந்த ஐடி யூஸ் பண்ணுறீங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா Lombok அந்த அனோட்டேஷன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து இருக்கும். ஸோ விஎஸ் கோடுக்கு வந்து நான் அந்த என்ன எக்ஸ்டென்ஷன் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். பட் இன்கேஸ் ஆஃப் நீங்கள் அதர் ஐடிஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அனோட்டேஷன் ப்ராசஸர் அந்த எக்ஸ்டென்ஷன் தேவையோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 வந்து மேவன் கிளீன் இன்ஸ்டால் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண இந்த டிபெண்டன்சியை வந்து நம்மளோட கிளாஸ் பாத்தில் ஆட் பண்ணுறதுக்காக. நீங்கள் பேசிக்கலி இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட பாமில் வந்து இந்த ரீலோட் ஆப்ஷன் அந்த மாதிரி பண்ணலாம். பட் இதுவும் பண்ணிக்கலாம் நீங்கள். ஒன்ஸ் இந்த 3 ஸ்டெப் பண்ணதுக்கப்புறம் 4ஆவதாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா Lombok Annotation வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன அனோட்டேஷன் என்ன அப்படின்றது வந்து நம்ம ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம மேஜராக இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம student.java தான். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட்டில் நம்மகிட்ட இருக்கிற என்டிட்டி கிளாஸ் வந்து student.java தான். இதில் பார்த்தீங்கன்னா 3 பெராமீட்டர்ஸ் ஆர் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. இதுக்கு நம்மளுக்கு நிறைய சப்போர்ட்டிங் மெத்தட்ஸ் இருக்குது லைக் கன்ஸ்ட்ரக்டர், இது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், இது வந்து பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர், அடுத்து வந்து கெட்டர் செட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த student.javaவில் நம்ம எழுதிட்டோம். இது வந்து வித்தவுட் Lombok Annotation. பட் ஒன்ஸ் நீங்கள் வந்து இது மேவன் கிளீன் இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட இந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்கும். ஒன்று வந்து சோர்ஸ் இருக்கும். இந்த சோர்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மெயின் ஜாவா இருக்கும், அடுத்து டெஸ்ட் இருக்கும், ரிசோர்ஸஸ் எல்லாமே இருக்கும். பட் இன்னொரு ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா டார்கெட் ஃபோல்டர் இருக்கும். இந்த டார்கெட் ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் இருக்கும், அதுக்கப்புறம் சோர்ஸஸ் அது எல்லாமே இருக்கும். கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற எல்லா சோர்ஸுக்கும் வந்து கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். இந்த கிளாஸ் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .classன்னு இருக்கும், .class அப்படின்னு இருக்கும். நம்ம எழுதிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா .javaன்னு இருக்கும். இது வந்து சோர்ஸ் கோட், இது வந்து கம்பைலர் கிரியேட் பண்ணுற கிளாஸ் ஃபைல். ஸோ இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எழுதிருக்கிற நம்மளோட அந்த ஆட்ரிபியூட்ஸ் அடுத்து நம்மளோட அந்த கன்ஸ்ட்ரக்டர் எல்லாமே வந்துடும். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது நம்ம அனோட்டேஷன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் எப்படி மாறப்போகுது அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிபெண்டன்சி வந்து நான் ஆட் பண்ண போகிறேன்.
இந்த டிபெண்டன்சி வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் ஜஸ்ட்டு ஃபார்மேட்டிங் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டிபெண்டன்சி வந்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பண்ண போகிற நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா லம்பாக் அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து பிஎஸ் கோடில் எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிச்சிட்டேன். மற்றபடி அந்த நீங்கள் யூஸ் பண்ணுற ஐடியில் எப்படி பண்ணுறதுன்றதை நீங்கள் கூகுள் பண்ணலாம், இல்லை ChatGPT இந்த மாதிரி ஏஐ கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த லோம்பாக் பிஎஸ் கோட் எக்ஸ்டென்ஷன் தான் வந்து பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் தான் வந்து லோம்பாக், இந்த ரெட் சில்லி இது மாதிரி இருக்குல்ல, இதுதான் பார்த்தீங்கன்னா லோம்பாக் அனோடேஷன் சப்போர்ட் ஃபார் விஎஸ் கோட் அப்படின்றது வந்தவொடனே நீங்கள் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இது வந்து ஸ்டெப் 2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் டிபெண்டன்சி அப்படின்றதுனால ரொம்ப நேரம் எடுக்காது. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாலும் ஆயிடுச்சு. ஸ்டெப் 3 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆட் பண்ண இந்த டிபெண்டன்சி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் மீன்ஸ் நம்மளோட கிளாஸ் பாத்தில் ஆட் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கு வந்து நான் டெர்மினலுக்கு போய்க்கிறேன். ஸோ டெர்மினலில் நீங்கள் யூஸ்வலாக ரன் பண்ணுற இந்த மேவன் க்ளீன் இன்ஸ்டால் கமெண்ட்டை வந்து ரன் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து நான் மேவன் க்ளீன் இன்ஸ்டால் ரன் பண்ணுறேன். ஸோ இது சம்டைம்ஸ் வந்து டைம் ஆகும். ஏன்னா வந்து இந்த புது டிபெண்டன்சியை லோட் பண்ணுறது நம்மளுக்கு வந்து அடுத்து ஏதாச்சும் டிஃபால்ட் டெஸ்ட் கேசஸ் இருந்தால் இது எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணும். மேவன் க்ளீன் இன்ஸ்டால் கொடுத்தோன்னே எனக்கு வந்து பில்டு வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதே போல் நான் இந்த டெமோக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் டைமே வந்து எனக்கு வந்து இந்த லோம்பாக் ஜார் வந்து என்னோடய லோக்கல் மேவனில் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப உங்களுக்கு டவுன்லோட் ஆகும், நீங்கள் அடுத்தடுத்து பண்ணுறப்ப டவுன்லோட் ஆகாது. ஸோ அதனால் ஒரு டைம் ஆச்சுனாலே உங்களோட லோக்கல் M2ல வந்து அந்த டிபெண்டன்சி வந்து இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன ஸ்டெப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம 3 ஸ்டெப் பண்ணிட்டோம். டிபெண்டன்சி ஆட் பண்ணியாச்சு, லம்பாக் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, மேவன் க்ளீன் இன்ஸ்டால் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து லம்பாக் அனோடேஷன் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். நம்ம மெயினாக வந்து இதில் எந்த கிளாஸில் வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா student.javaவில் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்கலி நம்மளோட மாடலில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஃபைன், இப்போ நான் 1 by 1 வந்து ஆட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் எதை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்னா இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் கமெண்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா @noarg constructor அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ @noarg constructor. ஃபைன், அடுத்து வந்து இதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து லோம்பாக் அப்படின்ற ஜாருக்குள்ளே இருக்கனால இந்த அனோடேஷனை மட்டும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறணும். காமிச்சிரும் குயிக் ஃபிக்ஸில். ஸோ இப்போ இங்கே இம்போர்ட் பண்ணியாச்சு. நீங்கள் இம்போர்ட் பண்ணோடனே உங்களுக்கு அந்த எரர் போயிடும். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை வந்து நான் வந்து நோஆர்க் கன்ஸ்ட்ரக்டர் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அடுத்து நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறது வந்து பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். அதுக்கு என்ன லோம்பாக் அனோடேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா @all_arg constructor அப்படின்னு இருக்கும். ஸோ இதை இது பண்ணிவிட்டு அதே போல் இதையும் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். சம்டைம்ஸ் நீங்களே டேரெக்டாக இம்போர்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஐடியே வந்து சஜஷன் சொல்லும். இப்போ இதையும் நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அடுத்து நான் என்னென்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்னா கெட்டர் செட்டர்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறேன், நான் டிகோஸில் வந்து ரிமூவ் பண்ணிடுவேன் இதை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கெட்டர் செட்டர்ஸை இது பண்ண போகிறோம். ஸோ கெட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கெட்டர் அப்படின்ற ஒரு அனோடேஷன் இருக்குது, செட்டருக்கு செட்டர் அப்படின்ற அனோடேஷன் இருக்குது. அகைன் நீங்கள் வந்து இதை இம்போர்ட் பண்ணிக்கணும். ஃபைன், இப்போ நம்ம எல்லா தேவையில்லாத மெத்தட்ஸ் இதெல்லாம் வந்து நான் கமெண்ட் பண்ணிட்டு நான் வந்து இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன் கிளாரிட்டிக்காக. எதுக்கு நம்மளுக்கு இது தேவையில்லை அப்படின்றது, அதுதான் மெயின் பர்பஸ் ஆஃப் லம்பாக் வந்து. ஓகே, ஃபைன், இப்போ வந்து கம்பைல் ஆகிடுச்சு, நம்மளுக்கு எல்லா எரருமே வந்து போயிடுச்சு. ஃபைன், இப்போ என்னென்னா நம்ம வந்து இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி student.class வந்து உங்களுக்கு காமிச்சிருந்தில்ல, நீங்கள் சேவ் பண்ணுறப்பே உங்களுக்கு வந்து டார்கெட்டில் வந்து student.class வந்து மாடிஃபை ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இந்த லம்பாக் அனோடேஷன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 40-50 லைன்ஸ் ஆஃப் இந்த கோடை வந்து நம்ம அரௌண்ட் 25 லைன்ஸ் ஆஃப் கோடாக வந்து மாற்றிட்டோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஆஃப் லம்பாக் அனோடேஷன் அப்படின்றதான். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ரீடபிலிட்டி இருக்கும். என்னோட இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆட்ரிபியூட் தான் இருக்குது. அதுக்கு நான் தேவையான ஃபங்க்ஷனலை தேவையான லாஜிக் இருக்கிற இதை வந்து அனோடேஷன் வச்சு நான் பண்ணிக்கிட்டேன். நம்ம வந்து மேனுவலாக நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் நம்ம அனோடேஷனை மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ நான் உங்களுக்கு என்ன இது பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட்டில் இருக்கிற இந்த கிளாஸை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம்.
சேம் பாத்தில் தான் இருக்கும். ஸோ மாடலில் போய் இந்த கிளாஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஃபோல்டரில் வந்து டாட் கிளாஸ் ஃபைல் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இதில் இந்த கிளாஸ் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான கன்ஸ்ட்ரக்டர் அடுத்து கெட்டர் செட்டர் எல்லாமே வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண இந்த லாம்பாக் அனோட்டேஷன்ஸ்னால தான். இந்த ஜாவா ஃபைலையும் இந்த கிளாஸ் ஃபைலையும் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த எக்ஸ்ட்ரா அந்த கன்ஸ்ட்ரக்டர் கெட்டர் செட்டர்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு லாம்பாக் அனோட்டேஷன் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு by using these annotations. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட சோர்ஸ் கோடை வந்து நம்ம எவ்வளோ வந்து ரெடியூஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ப்ராஜெக்டில் ஒரே ஒரு மாடல் கிளாஸ் மட்டும்தான் இருக்குது ஸ்டூடெண்ட் அப்படின்னு. பட் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு அப்ளிகேஷன் ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 20, 50, 100 அப்படி இருக்கும். ஸோ அதில் எல்லாத்துலேயும் வந்து இதை வந்து நம்ம லாம்பாக் அனோட்டேஷன்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சோர்ஸ் கோடோட லென்த் ஆஃப் ஃபைல் வந்து ரொம்ப கூட குறைஞ்சிரும். அதே போல் சோர்ஸ் ரீடபிலிட்டி எல்லாத்துக்குமே வந்து இந்த லாம்பாக் அனோட்டேஷன் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல் இன்னொன்று என்னென்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன டிஃப்ரெண்ட் அனோட்டேஷன்ஸ் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி நம்மளோட என்டிட்டி கிளாஸில் என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா கெட்டர் செட்டர் டூ ஸ்ட்ரிங்கு ஈக்குவல்ஸ் ஹேஷ் கோட்லாம் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அட் டேட்டா அப்படின்ற நீங்கள் அனோட்டேஷன் போட்டால் போதும், உங்களுக்கு இது எல்லாமே வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அடுத்து வந்து நீங்கள் வெறும் கெட்டர் செட்டர் மட்டும் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கெட்டர் செட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அட் நோர் கன்ஸ்ட்ரக்டர், பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு அட் ஆல் ஆர் கன்ஸ்ட்ரக்டர். இப்போ வந்து பில்டர் டிசைன் பேட்டர்ன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அட் பில்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் வெறும் டூ ஸ்ட்ரிங் மட்டும் வேணும்னா நீங்கள் வெறும் டூ ஸ்ட்ரிங் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல் இந்த ஒன்னொன்றுக்குமே வந்து நீங்கள் டைரக்ட் அனோட்டேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி ஒரு என்டிட்டி கிளாஸ்க்குமே வந்து நம்ம சீரியலைசேஷன் டீசீரியலைசேஷன் பண்ணுறப்ப இந்த எல்லா மெத்தட்ஸும் வந்து தேவைப்படும். ஸோ அதனால் டேட்டா அனோட்டேஷன் வந்து மோஸ்ட்லி வந்து ப்ரிஃபர்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து லாம்பாக் அனோட்டேஷன்னா என்ன, அது என்ன பர்பஸ் பண்ணுது, அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்த்தோம். ஸோ அதே போல் நான் இதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் வேணும் அப்படின்றது வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து போடுறேன். நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோவும் இதில் இருக்கிற கண்டென்ட்டும் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டென்ட் வந்து பிடிச்சிருந்துச்சா இந்த சேனலையும் இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட்டையும் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் தமிழில் ஜாவா மைக்ரோ சர்வீசஸை பற்றி கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திக்கிறேன்.